ஒரு நாள் ஒரு காகம் ரொம்பவே மனசுடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒரு நாய்க்குட்டி எதுக்கு நண்பா இப்படி கவலையா இருக்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த காகம், இந்த மனிதர்கள் எங்க இனத்தை கண்டாலே வெறுக்கிறாங்க, நாங்க அவங்க முன்னாடி போய் உட்கார்ந்தோம்னா கல்லை எடுத்து எறியறாங்க, எங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த காகம் கவலைப்படுது. காகத்தோட கவலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாய்க்குட்டி, இதுக்கெல்லாம் உங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட காகத்துக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. பறவை இனத்திலேயே அதிக புத்திசாலித்தனம் கொண்ட பறவைன்னு நாங்க தான். இந்த சூழல் இவ்வளவு சுத்தமா இருக்கிறதுக்கு அதிக பங்களிப்பு செய்யறதும் நாங்க தான். ஒற்றுமைனா என்னங்கிறதுல இருந்து மத்தவங்களுக்கு பகிர்ந்துன்ற வரைக்கும் எங்க கிட்ட இருந்து தான் இந்த மனுஷங்களே கத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான நல்ல குணங்கள் எங்க கிட்ட இருக்கும்போது இந்த மனித இனம் எப்படி எங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு அந்த காகம் கேக்குது. இத கேட்ட நாய்க்குட்டி, நீ சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். உன்கிட்ட இத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும் உன்னோட அந்த திருடி சாப்பிடுற ஒரு கெட்ட குணத்தினால இத்தனை நல்ல குணங்களும் மறைஞ்சு போகுது. மக்கள் காகம்னா திருடி சாப்பிடும், பறிச்சிட்டு போயிடும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உங்க இனத்து மேல மக்களுக்கு வெறுப்புண்டாக காரணம் அப்படின்னு அந்த நாய்க்குட்டி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புது. இதே மாதிரி தான் இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வச்ச நல்ல பேரு புகழ் எல்லாமே நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பால அழிஞ்சு போயிரும்.